இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிலுக்கு இதமாகவும் புத்துணர்ச்சியாகவும் மற்றும் சுவையாகவும் இருக்கக்கூடிய தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இதை நான் 2 மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு வேக்குரு, ரேஷஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த மாதிரி எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன் நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது தான். பொதுவாகவே வாட்டர்மெலனில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சம்மர் சீசனில் ஒரு பெஸ்ட் ஜூஸ்னால் வாட்டர்மெலன் ஜூஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கி 2 ஸ்லைஸ் தர்பூசணி பீஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தர்பூசணி இருக்க சீட்ஸில் ரிமூவ் பண்ணிட போகிறோம். இந்த சீட்ஸோடு நம்ம அரைச்சோன்னா கசப்பாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு இதில் எல்லா சீட்ஸுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை பரவாயில்ல, நான் சீட்ஸ் சேர்த்தே ஜூஸ் அரைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சீட்ஸை சேர்த்தே ஜூஸ் அரைச்சிக்கலாம். நான் இப்போது இந்த தர்பூசணியில் இருக்க எல்லா சீட்ஸும் ரிமூவ் பண்ணிடுறேன். தர்பூசணியில் இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தர்பூசணியை பெரிய பெரிய பீஸை தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா சீட்ஸும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதை நான் மிக்ஸியில் ஆட் பண்ணிடுறேன். நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் செய்யும் போது இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வாட்டர்மெலனே வாட்டர் கண்டென்ட் ஃப்ரூட் தான். இப்போ நான் கட் பண்ணி வச்ச வாட்டர்மெலன் பீசஸ்லாம் இதில் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே நான் ஒரு 4 புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலை ஆட் பண்ணிவிட்டு நான் இது கூடவே ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்துக்கிறேன். 1/2 லெமனே போதுமானது. எனக்கு லெமன் பிடிக்கும்ட்டு எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுகருக்கு பதில் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தர்பூசணியை நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர்மெலனை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடித்தோன்னா ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தர்பூசணி ஜூஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச ஜூஸை இதில் ஆட் பண்ணிடலாம். டெக்கரேஷனுக்காக நான் புதினா இலையும் லெமன் ஸ்லைஸும் வச்சுருக்கேன். நம்ம இப்போ பார்த்தது தர்பூசணி ஜூஸ் மெத்தட் 1 ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்னொன்று மெத்தட்லேயும் நம்ம போடலாம். அந்த மெத்தடும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். அதே மாதிரி நான் வாட்டர்மெலன் கட் பண்ணி இதில் இருக்க சீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நம்ம தர்பூசணியில் இருக்க சீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் செய்கிறத நல்லது. ஏன்னா நம்ம அப்படியே சீடோடு செஞ்சோன்னா ஜூஸ் கசப்பாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச வாட்டர்மெலனை நான் மிக்ஸியில் போட்டுடுறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே சம்மர் கூல் ட்ரிங்க்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்டர்மெலன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது கூடவே நான் 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது நான் ஃபில்டர் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் நான் இது கூடவே வாட்டர்மெலன் பீசஸ் குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஜூஸ் ஆட் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சி வச்ச ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் கொஞ்சமாக மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகு பவுடர் நல்லா ஜூஸில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த 2 மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.